நம்ம படத்தோட ஹீரோ ஒரு இன்ஜினியரா இருக்கான். அவனுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவன் ஒர்க் பண்ற சைட்ல ஒரு விநாயகர் சிலை மாதிரி கல்லு கிடைச்சிருக்கும். அதுக்கு கோவில் கட்டணும்னு சொன்ன ஒர்க்கர்ஸையே வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஆளுங்களை வேலைக்கு சேர்த்திருப்பான். இந்த சமயத்துல ஹீரோ கிட்ட ஒரு கப்பிள்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ அவங்கள அவமானப்படுத்தி வேலையை விட்டு தூக்கிருப்பான். இதனால காண்டான அந்த லேடி ஹீரோவை பழி வாங்கணும்னு முடிவெடுக்கிறா. இப்படி இருக்கிற சமயத்துல ஹீரோக்கு அவன் பொண்ணை காணணும் வீட்டுல இருந்து கால் வர இவனும் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பாக்குறான். வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு போக ஒரு மரத்துக்கு கீழே நின்று அங்க இருக்கிற காக்காவை அண்ணாந்து பாத்துக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா அந்த பொண்ணு. அதை பார்த்த ஹீரோட ஒய்ஃபும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஹீரோ அவன் பொண்ணை திட்ட அவளும் அழுதுகிட்டே சத்தியமா நாங்க எப்படி போனோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. இப்ப ஒரு நாள் நைட்டு ஹீரோக்கு ஏதோ சத்தம் கேட்க தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சவன் என்னவா இருக்கும்ட்டு பார்க்க போறான். அங்க கண்ணாடியில இவனோட முகமே ஏதோ அமானுஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப யாரோ அழுதுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க அங்க போய் பார்த்தா இவனோட ஒய்ஃப் தான் உட்காந்துருக்கா. இவனும் அவளை டச் பண்றான். பின்னாடி இவனை யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு. இவனும் பின்னாடி திரும்பி பார்த்தா இவனோட அம்மா தான் நிப்பாங்க. இவன் திரும்பி ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃப் இல்ல, அம்மாவை பார்த்தா அம்மாவும் இல்ல. ஹீரோக்கு அள்ளு விட்டுடுது. இப்ப அவன் பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்க சரிட்டு ஹாலுக்கு வந்து பாக்குறான். அங்க அவன் வீட்டு வேலைக்காரி இவனையே முறைச்சிக்கிட்டே முன்னாடி வர இவன் பயந்துகிட்டே பின்னாடி போனா அங்க ஒரு அமானுஷமான குள்ள உருவம் இவனை டச் பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க. அரண்டு போய் முழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரு கனவு. மறுநாள் காலையில இவன் வீட்டு கொல்ல பக்கத்துல எலும்பு துண்டு எலுமிச்ச பழம்லாம் வச்சு யாரோ சேவனை செஞ்ச மாதிரி இருக்கும். அதோட அவன் வீட்டுல ஒரு குறியீடும் போட்டுக்கும். ஆனா அதை யாரும் கவனிக்கல. அன்னைக்கு நைட் அவன் பொண்ணு என் முடியை யாரோ கட் பண்ண மாதிரி இருக்குன்னு வந்து சொல்ல ஏதோ கனவு கண்டிருக்கா போலன்னு சொல்லிட்டு யாரும் பெருசா கண்டுக்கல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண இதை பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சா நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு. சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீட்லயும் ஒரு மாதிரி வித்தியாசமா குரல்ல ஏதோ பேச பயந்து போய் சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு வர அவர் வந்து பார்த்துட்டு பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோட அம்மா இதெல்லாம் பில்லி சுனியம் வேலை மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் பொய்யிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த பொண்ணுக்கு கையை யாரோ முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இன்ஜெக்ஷனை போட்டு கூல் பண்ணிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோட அம்மா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து டென்ஷனான ஹீரோவும் அவனை அடிச்சு விரட்டி விட்டுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோட பொண்ணு அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்க பயந்து போய் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நீ நம்பலைனாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ செய்வன மாதிரி தான் தெரியுதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு, வா அவரை போய் பார்க்கலாம்னு கூப்பிட ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அங்க போய் பார்த்தா அவருக்கு கண்ணு தெரியாது போல. இருந்தாலும் அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவரால் கரெக்டா சொல்ல முடியுது. அதனால ஹீரோக்கும் அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. நேரா வீட்டுக்கு போய் அங்க செய்வன செஞ்ச இடம் அந்த குறியீடு போட்ட இடத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற டிரைவர் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அவனை அடிச்சு இழுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போறான். அந்த வேலையை விட்டு தூக்கின லேடி ஒரு சூனிய பொம்மையை வச்சு சூனியம் பண்ணிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்தி அவ கூட சண்டை போட்டா அவளுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கும் போல. அதை வச்சு அவளும் சண்டை போட ஹீரோ கூட்டிட்டு போனா மந்திரவாதி அவளோட சக்தியை வச்சு சண்டை போட்டு அந்த லேடியை காலி பண்ணிட. இதனால அந்த பொண்ணும் சூனியத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுதலையாகி வெளியில வந்துடுறா.